அரசருக்கு வணக்கம். கூறு மாண்டவி, என்ன விஷயம்? இங்கு நடக்கக்கூடியவை உங்களுக்கு முழுமையாக தெரியாவிட்டாலும் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறேன். மாண்டவி, நீ ஏன் வந்திருக்கிறாய் என்று அறிவேன். அந்த இரு முனி சிறார்களோடு போரிடும் அளவிற்கு அவருக்கு இறுமை இல்லை என்று தாங்கள் கருதுவதாக அவர் நினைக்கிறார். அந்த எண்ணம் தான் அவருடைய உள்ளத்தை அணுவாக கொள்கிறது. அதனால் தான் அவரிடம் கூறாமல் நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்க வந்திருக்கிறேன். லட்சுமணன் அண்ணா, சத்ருகன் அண்ணா காயமடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஆபத்து என் கணவரின் உயிருக்கும் ஏற்படலாம். அவருடைய கடமையை செய்ய அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள். அதோடு நியதியும் இதுதானே, அவர் இங்கு இருக்கும் பொழுது நீங்கள் யுத்த பூமியில் அடியெடுத்து வைக்க இயலாது. தாம் தான் உங்களது தம்பியை ஒரு நாட்டிற்கு மன்னனாக அறிவித்தீர்கள். ஒரு மன்னனாக இருந்து அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அது அவருடைய கடமை. அதற்கு தடை சொல்லாதீர்கள். மாண்டவி, நீங்கள் இருவரும் சாப்பிட்டீர்களா? சென்று உணவருந்த ஏற்பாடு செய் மாண்டவி. மற்றவையை என்னிடம் விட்டுவிடு. இன்று நான் பரதனோடு உணவருந்துவேன். நீ என் மீது நம்பிக்கை வைக்கலாம். அவன் விருப்பத்திற்கு தடை கூற மாட்டேன். முட்டாள் சிறார்களே, கிடைத்த உதவியை உதறிவிட்டீர்கள். இப்போது எனக்கு அது சாதகமாகிவிட்டது. உங்களுடைய முடிவு உறுதியாகிவிட்டது. அதற்காகத்தானே அந்த வேள்வி குதிரையை நான் அபகரித்து வைத்திருக்கிறேன். இந்த மாயையிலிருந்து எம்பெருமானும் கௌரியும் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். எம்பெருமானே, தாயே பராசக்தி, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். மாயையை அழிக்க ஒரே தீர்வுதான் உள்ளது, சத்தியம். இது சத்தியம்தான் மாயையை அழித்தது. ஓம் தீயனுள் செங்கடலே வெஞ்சுடர் ஒளியே என்றாலும் எல்லாவற்றிலும் நிறைந்துள்ளேன். என்னவாயிற்று? இன்னும் என்னுடைய தாக்குதல் நிறைவடையவில்லை. அவர்களை அழித்து விடுங்கள். அம்மா, இவர்கள் குற்றவாளிகள். இவர்களை கொன்றுதான் ஆக வேண்டும். இல்லை குசா, இவர்களை கொல்லக்கூடாது. அவர்களை விட்டு விடுங்கள். ராமராஜ்யத்தின் மனக்கோட்டையை தகர்க்க துணிந்து விட்டேனே. ஒரு பெண்ணை கொல்ல துணிந்து விட்டேனே. எங்களை எந்த தீய சக்தி ஆட்கொண்டதோ தெரியவில்லை தாயே. இல்லை மன்னரே, என்ன செய்கிறீர்கள்? என்ன நடந்ததோ அதில் உங்கள் தவறு எதுவும் இல்லை. அந்த மாயையின் பிடியிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். என்னிடம் கூறு. என்ன கூறுவது அண்ணா? நான் கொடுத்து வைக்காதவன் என்று கூறுவதா? உங்களுக்கு உடனிருந்து சேவை செய்யும் பாக்கியம் லட்சுமணனுக்கு கிடைத்தது போல் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதா? உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அவன்தான் உங்களுடன் இருந்திருக்கிறான், நான் இல்லை. நான் எப்பொழுதும் துன்பத்தின் காரணமாகி விடுகிறேன் அண்ணா. இரு முனிகுமாரர்களை எதிர்ப்பதற்கு. ஆனால் அவர்களை கொல்ல எனது ஒவ்வொரு அணுவும் துடிக்கிறது. ஏக்க நிலையில் இருக்கும் எனது இரு தம்பிகளின் உடல் என் கண்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கொடுத்து வைக்காதவன் தானே. வா பானாசுரா, வா. அரசே, என்ன என்ன கோலம் இது? அதோடு அந்த குதிரை எங்கே? அந்த அனுமான் அங்குதான் இருந்தான் அரசே.
அனுமான் அனுமான் அனுமான்! அரசே, உங்களுடைய மாய சக்தியால் ஏன் அவனை காண முடியவில்லை? ஏனென்றால் அவன் அந்த எம்பெருமானின் அம்சம். பார்க்கிறேன், என்னுடைய மாயா ஆயுதத்திடம் இருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான் என்று பார்க்கிறேன். அதோடு சின்ன பின்னமாகும் ராம ராஜ்யத்தின் கனவுகள்